بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما أرسلنا قبلك إلا رجالا نوحي إليهم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகைக்குள்ளால் நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தில், ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், கண்ணியமானவர்களே, 19 விதமான வாஜிபுகளை இஸ்லாம் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. தொழுகையினுடைய ஆரம்ப தருணத்தில இருந்து அவனுடைய கடைசி சலாம் வரைக்கும் 19 விதமான வாஜிபுகளை தெளிவாக இஸ்லாம் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த 19 விதமான வாஜிபுகளையும் ஃபுகஹாக்கள், மார்க்க அறிஞர்கள் 3 பகுதிகளாக வகைப்படுத்துகிறார்கள். 3 பகுதிகளாக இவைகளை பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதில் முதலாவது பகுதி கல்வி. ஒரு மனிதனுடைய கல்வோடு உள்ளத்தோடு தொடர்பான வாஜிபான பகுதி. அது 19 வாஜிபுகளிலும் ஒரே ஒரு வாஜிபு தான் உள்ளத்தோடு தொடர்பாகுது, மனிதனுடைய கல்வோடு தொடர்பாகுது. அது தான் அவன் தொழுகையில் இணையும் பொழுது ஆரம்ப தருணத்தில் அவனுடைய நீயத்தை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயம் அவனுடைய கல்வோடு தொடர்பான வாஜிப். இரண்டாவது ஒரு பகுதி இருக்குது கண்ணியமானவர்களே, ஃபிஅலி. ஒரு மனிதன் தொழுகையில் ஈடுபடும் பொழுது செயல் ரீதியாக தொழுகையில் அவன் நிறைவேற்றக்கூடிய காரியங்கள், அது ருக்கு, சுஜூத், இஅ்திதால், கடைசி அத்தஹியாத்து, அதாவது அத்தஹியாத்தினுடைய இருப்பு, நடு இருப்பு, இவைகளெல்லாம் ஒரு மனிதனுடைய தொழுகையில் செயல் ரீதியாக தொடர்பாகக்கூடிய விடயங்கள். கண்ணியமானவர்களே, மூன்றாவது ஒரு பகுதி இருக்குது, அது கௌலி. ஒரு மனிதனுடைய சொல் சார்ந்த பகுதி. ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையில் நாவை பயன்படுத்தி நிறைவேற்றக்கூடிய வாஜிபான காரியங்கள், அவனுடைய நாவை பயன்படுத்த வேண்டும். அது தக்பீரத்துல் இஹ்ராம், முதலாவது ஆரம்ப தக்பீர் அல்லாஹு அக்பர் என்பதாக கூறுகிறான். சூரத்துல் ஃபாத்திஹா அவனுடைய நாவை பயன்படுத்தி நிறைவேற்றப்பட வேண்டிய வாஜிப். அடுத்தது கடைசி அத்தஹியாத்து தஷஹூத், அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தையிபாத்து லில்லாஹ், தொடராக போகும். இறுதியாக அஸ்ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறி தன்னுடைய தொழுகையிலிருந்து வெளியேறுகிறான். இந்த 4 விதமான நாவை பயன்படுத்தி நிறைவேற்றக்கூடிய வாஜிபுகளை, கடமைகளை இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த 4 பகுதிகளிலும் உண்மையிலேயே நாம் தக்பீரத்துல் இஹ்ராம் என்றது தொழுகையில் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம் தான் தொடர்படுத்தப்படுகிறது. அல்லாஹு அக்பர் என்பதாக தொழுகைக்குள்ளால் நுழைகிறான். அத்துடன் தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது மறுபடியும் தொழுகைக்குள்ளால் வராது. மேலும் அத்தஹியாத் என்பது தொழுகையில் ஒரே ஒரு விடுத்தம் தான் பயன்படுத்தப்படுகிறது. வாஜிபான அத்தஹியாத் கடைசி அமர்வில் பயன்படுத்துகிறான், அதோடு முடிவடைகிறது.
வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையில் அத்தஹியாத் என்பது வாஜிபான பகுதி கிடையாது. கனிமார்களே, அஸ்ஸலாம், தொழுகையில் ஒரே ஒரு விடுத்தம் தான் சலாம் கொடுக்கப்படுகிறது. அத்துடன் தொழுகை விட்டு முன் வெளியேறி விடுகிறார். ஆனால் இந்த 4 விதமான வாஜிபுகளில் சூரா ஃபாத்திஹா என்பது அது தொழுகையில் ஒவ்வொரு ரக்காத்துகளோடும் இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது. ஒரு மனிதன் 4 ரக்காத்துகள் தொழுதால் 4 ரக்காத்துகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹா வாஜிப். ஒரு மனிதன் 3 ரக்காத்துகள் தொழுதால் 3 ரக்காத்துகளிலும் சூரா ஃபாத்திஹாவை ஓதுவது இஸ்லாம் வாஜிபாக இருக்கிறது. ஒரு மனிதன் 2 ரக்காத் தொழுகிறான், 2 ரக்காத்திலும் சூரா ஃபாத்திஹாவை இஸ்லாம் வாஜிபாக இருக்குது. ஒரே ஒரு சந்தர்ப்பம் விதிவிலக்கு. ஒரு மனிதர் இமாம் ருகூவில் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறார். வேகமாக மஸ்ஜிதுக்குள்ளால் ஓடி வராரு. இமாம் ருகூவுக்கு போகக்கூடிய தருணம், தக்பீரத்துல் இஹ்ராமை அவர் கூறி தொழுகைக்குள்ளால் நுழைந்தார். சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பிக்கவில்லை, இமாம் ருக்கு சென்று விட்டார். அல்லது வேகமாக வருகிறார், இமாம் ருக்குவில் இருக்கிறார். இந்த தருணத்தை தவிர அடுத்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இஸ்லாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொரு ரக்காத்திலேயும் வாஜிபாக இருக்கிறது. கனிமார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத் எந்த அளவுக்கு ஹதீஸ் பேசுகிறது என்றால், எந்த மனிதன் தன்னுடைய தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை தெளிவாக அழகாக அவன் ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகை என்பது கிடையாது. லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். எந்த மனிதன் தன்னுடைய தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அல்லது சூரத்துல் ஃபாத்திஹாவை திறம்பட ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகை என்பது கிடையாது. கனிவாளர்களே, இது அடிப்படையான ஹதீஸ். இது ஒரு மனிதர் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்துட்டார், சூரத்துல் ஃபாத்திஹா அவருக்கு தெரியாது, அல்லது முஸ்லிம் தான் காட்டு பகுதியில் வாழ்ந்தவர், அவருக்கு மார்க்கமே தெரியாமல் இப்பொழுதுதான் தொழுகைக்கு வரப்போறாரு, சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது. கனிவாளர்களே, சூரா ஃபாத்திஹா என்பது ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுவது வாஜிப், ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஓதுவது வாஜிப். அவரு புஹருடைய நேரம் சமூகம் தந்திருக்கிறாரு. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக்கொள்வதற்குண்டான சந்தர்ப்பமும் அவருக்கு கிடைக்கவில்லை. அசருடைய தொழுகை நெருங்கி விட்டது, அதான் சொல்ல போறாங்க. இவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது. எங்களுக்கு ஷரீஅத் முன்வைத்திருக்கிறது, அவரு சூரா ஃபாத்திஹாவை தவிர்ந்த குர்ஆனினுடைய ஏனைய வசனங்களை அவர் தெரிந்து மனனம் செய்திருந்தார். மொத்தமாக சூரத்துல் ஃபாத்திஹாவில் 142 எழுத்துக்கள் இருக்கிறது, 14 ஷத்துகள் இருக்குது. மொத்தம் 156 எழுத்துக்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவில் காணப்படுகிறது. ஒரு மனிதன் அவனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது, அதை படிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல, குர்ஆனினுடைய ஏனைய 7 வசனங்களை அவன் புரிந்து இருந்தால் அந்த 7 வசனங்களை அவன் தொழுகையில் ஓதி சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய இடத்தை அவன் அடைக்க வேண்டும். அவனுக்கு குர்ஆன் வசனம் தெரியும் என்றான். ஏனென்றா சூரா ஃபாத்திஹா இல்லாம தொழுகை என்பது கிடையாது. அல்லது அந்த மனிதனுக்கு குர்ஆன்ல எந்த வசனமும் தெரியாது, அவன் திக்ர்களை புரிந்து வைத்திருக்கிறான். 7 விதமான திக்ர்களை ஓதி சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய இடத்தை அவன் ஃபில்அப் பண்ணலாம். அவனுக்கு திக்ரும் தெரியாது, குர்ஆன் வசனமும் தெரியாது. கண்ணியமானவர்களே, அவன் தொழுகைக்குள்ளான் நுழைவான். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்குண்டான நேரம் எவ்வளவு பிரமாணம் டைம் அவனுக்கு எடுக்குமோ அந்த அளவுக்கு மௌனமாக இருப்பான். அவன் தொழுகைக்கு முழுமையாக தொழுகை நிறைவேற்றி சலாம் கொடுப்பான். ஆனால் உடனடியாக அவன் அடுத்த தொழுகைக்கு நுழைவதற்கு முன்னால் சூரா ஃபாத்திஹாவை முழுமையாக கற்று அந்த தொழுகைக்குள் நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதை இஸ்லாம் வாஜிபாக இருக்கிறது. இவ்வளவு ஆழமாக சூரா ஃபாத்திஹாவை பற்றி நம்மவர்களுக்கு நம் ஃபுகஹாக்கள் மார்க்க அறிஞர்கள் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2 பகுதி இருக்கு கண்ணியமானவர்களே. அதில் ஒரு பகுதியை மாத்திரம் நாம் ஞாபகப்படுத்துகிறேன். உண்மையிலேயே
ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வல்லதி நஃப்ஸ் முஹம்மதின் பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்குதோ அந்த அல்லாஹ்வை சத்தியமாக, மா உன்சில ஃபித் தௌராத்தி வலா ஃபில் இன்ஜீலி வலா ஃபிஸ் ஸபூரி வலா ஃபில் ஃபுர்கானி மிஸ்லஹா. கனிமார்களே, அல்லாஹ் தஆலா இன்ஜீலாக இருக்கலாம், தௌராத் வேதமாக இருக்கலாம், ஜபூர் வேதமாக இருக்கலாம், குர்ஆன்ல கூட கண்ணியமானவர்களே ஆரம்ப வசனத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஸல்லல்லாஹு கூறினார்கள், அல்லாஹ்வை சத்தியமாக சூரா ஃபாத்திஹாவை போன்ற ஒரு ஆச்சரியமான சூரா குர்ஆன்ல கூட கிடையாது. அவ்வளவு ஆச்சரியமான பொறுமதியான சூறாவாக இஸ்லாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. நிறைய பேருக்கு தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா வாஜிப் அவ்வளவுதான். ஆனா வெளி வாழ்க்கையில இந்த சூரா ஃபாத்திஹாவுடைய பொறுமதி நாங்க புரிந்ததில்லை. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃசீருல் குர்துபியில 12 விதமான பெயர்களை சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு எழுதியிருக்கிறார்கள். ஒரு விடயத்தினுடைய சிறப்பம்சம் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய பெயர்களும் அதிகரிக்கும். வரலாற்றில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கு. ஏனென்றால் ரசூலுல்லாஹுடைய சிறப்பம்சத்தைகளுக்கு பேசி முடிக்க முடியாது. மக்கா மதீனாவுக்கு எத்தனையோ பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு பொருளினுடைய ஒரு விடயத்தினுடைய சிறப்பம்சம் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய பேரும் அதிகரிக்கும். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 12 விதமான பெயர்களை பதிவு செய்கிறார்கள். நாம் குர்துபியுடைய அது ஃபாத்திஹத்துல் கிதாப், உம்முல் கிதாப், அஸ்ஸபுல் மசானி, அல் காஃபியா, அல் வாஃபியா, அஷ்-ஷாஃபியா, அல் ஹம்த், அல் அசாஸ் என்று தொடர்ச்சியாக 12 விதமான ஆச்சரியமான சூறாக்களுடைய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கனிமார்களே, அதுல ஒன்று தான் சூரா ஃபாத்திஹாவினுடைய ஒரு பெயர் இருக்குது, அஷ்-ஷாஃபியா. கனிமார்களே, ஒரு மனிதன் இந்த சூரா ஃபாத்திஹாவை எந்த உணர்வோட ஓதுகிறானோ அந்த உணர்வை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். ஃபாத்திஹத்துல் கிதாபி ஷிஃபாஉன் மின் குல்லி தா சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்குரிய ஷிஃபாவையும் அல்லாஹ் சூரத் ஃபாத்திஹா வச்சிருக்கிறான். உண்மையிலேயே நிறைய பேர் இதை பயன்படுத்துறது இல்லை. என் உடம்புல ஒரு வருத்தம் வந்துட்டா ஃபர்ஸ்ட் நாங்க டாக்டர்கிட்ட போவோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க எங்கட உடம்புல கைய வச்சு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி இருக்கிறோமா? பெரியமார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒரு கூட்டம், இது சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்படுகிறது. ஒரு இடத்துக்கு போய் இறங்குறாங்க. அது ஒரு அரபி கோத்திரம். போய் இறங்கி அந்த கோத்திரத்தை பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் நாங்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு விருந்து உபசாரம் உங்களுக்கு செய்யலுமான்னு கேட்டாங்க. அந்த அரபி கோத்திரம் சொன்னாங்க, எங்களுக்கு உங்களை கவனிக்கிறதுக்கு ஏலா, உங்களுக்கு விருந்து உபசாரம் செய்யறதுக்கு ஏலா என்று மறுத்து விட்டார்கள். விருந்து உபசாரம் செய்யறது என்பது ரசூலுல்லாஹுடைய ஆகப்பெரிய சுன்னாது. அது கடைசி எல்லை 3 நாட்கள் வரைக்கும் விருந்து உபசாரம் செய்ய வேண்டும். அந்த கூட்டம் மறுத்து விட்டார்கள். அல்லாஹ் ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுத்தினான். அந்த கூட்டத்தினுடைய தலைவன் அவருக்கு ஒரு விஷ ஜந்து தீண்டி விட்டது. அது எந்த விஷ ஜந்து என்பது ஹதீஸ்ல பதிவு செய்யப்படல. பாம்பாக இருக்கலாம், தேலாக இருக்கலாம். அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை கூறுகிறார்கள். ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு எந்த டாக்டரும் இல்லை, தேடி பார்த்தாலும் கிடைக்கல. அதுல அந்த கூட்டத்துக்குள்ளேயே ஒருத்தர் சொன்னாரு, அந்த கோத்திரத்துல இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க, அவர்கள் யாராவது ஒருவர் அவர்களுக்குள்ளார் வயிற்றில் இருக்கக்கூடும், நாம் போய் கேட்டால் அவர்களை வைத்து நம் தலைவனுடைய வைத்தியத்தை ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு பார்க்கிறோம். அவங்க வந்தாங்க, வந்து கூறினார்கள், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அவளுக்கு வைத்தியம் செய்ய இயலுமாண்டு. ஒரு சஹாபி எழுதி சொன்னாரு, இன்னி லராக்கின், நிச்சயமாக இதற்குரிய வைத்தியம் எனக்கு செய்யறதுக்கு. ஆனா நாம் முதல் தடவையாக உங்களை வந்து சந்தித்த சந்தர்ப்பத்தில் எங்களை கௌரவப்படுத்தவில்லை, எங்களை கண்ணியப்படுத்தவில்லை. நாம் ரசூலுல்லாஹுடைய தோழர்களாக இருக்கிறோம்,
நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணினா என்ன தருவீங்கன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நாங்க பாதுகாக்கணும் இல்லையா, அது விட்டு கொடுக்க கூடாது. சஹாபாக்கள் அந்த தன்மை இருந்துச்சு. என்ன தருவீங்கன்னு கேட்டாங்க. அந்த கூட்டத்தினர்கள் கூறினார்கள், இதோ இருக்கிறது ஒரு ஆட்டுப்பட்டி, கதையாக்கும் கணம், இதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், இவருக்கு ஷிஃபா கிடைக்கும். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபி எழுப்பினாரு. இது சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். அல்லாஹ் அக்பர். அவருக்கு பக்கத்துல போய் நின்றாரு. இந்த ஒன்றும் செய்யல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غير المغضوب عليهم ولا الضالين فجعل يدخل. சூரா ஃபாத்திஹா ஓதி நாங்க அந்த சைக்கினை செய்வோம் அல்லவா, துப்பினாங்க. துப்புரண்டா ரியல் இல்ல, சைக்கினை ரீதியாக துப்பினாங்க. ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது, ஒரு மனிதனை கயிறினால் இறுக்கி கட்டி போடப்பட்டிருந்தால் திடீரென்று அந்த கயிறை அறுத்து விட்டால் எவ்வளவு ஆக்டிவாக அவன் எழும்புவானோ அதே போல் சூரா ஃபாத்திஹாவை ஓதி முடித்த அடுத்த கணம் எழுப்பி விட்டார். சுப்ஹானல்லாஹ். எந்த இரண்டாவது கருத்தும் இல்லை அவனுக்கு. அவங்க சொன்னாங்க, எடுத்துட்டு போங்க இந்த ஆட்டுப்பட்டி. அந்த ஆட்டுப்பட்டி எடுத்தார்கள். சஹாபாக்கள் கூறினாங்க, இதை நாங்க இங்கே பங்கு பிரித்துக் கொள்வோம், நாங்க ஷேர் பண்ணி கொள்வோம். அதுல ஒரு சஹாபி சொன்னாரு, இல்ல இல்ல, நாங்க செஞ்ச காரியம் இதங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பார்வையில சரியாக இருக்குமோ தெரியாது, ரசூலுல்லாஹ்க்கு போய் அதற்கு பின்னால் பிரித்து எடுத்துக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டு பட்டியோடு முன்னால் போய் நின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், இவ்வாறு ஒரு நிகழ்வு நடந்தது, இது சரியா பிழையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஸப்தும், சஹாபாக்களே, இதில் எந்த தவறும் கிடையாது, இந்த ஆட்டில் எனக்கும் ஒரு பங்கு தாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு ஒரு பங்கு தரையுமான்னு கேட்டாங்க. கனிமார்களே, உண்மையிலே அவ்வளவு ஆச்சரியத்தை இஸ்லாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் வைத்திருக்குது. நாங்க தக்பீர் கட்டி நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி சலாம் கொடுத்துட்டு அதோட எங்களுக்கும் இந்த சூரா ஃபாத்திஹாவுக்கு மத்தியில் உள்ள கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு பகுதிக்கு கண்ணியமானவர்களே, அதிகமானவர்கள் இருக்கிறோம். நாங்க இந்த சூரா ஃபாத்திஹாவுடைய தர்ஜமா கூட எங்களுக்கு தெரியாது, இதனுடைய டிரான்ஸ்லேஷன் எங்களுக்கு தெரியாது, இதனுடைய தஃசீர் எங்களுக்கு தெரியாது. 50 வருடங்கள் சூரா ஃபாத்திஹா ஓதி இருக்கிறோம், 60 வருடங்கள் சூரா ஃபாத்திஹா ஓதி வாரோம். எங்களுக்கு சூரா ஃபாத்திஹாவுடைய அர்த்தம் கூட எங்களுக்கு தெரியாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சூரா ஃபாத்திஹாவுடைய ஒரு வசனம் இது. ஒரு மனிதர் பிஸ்மி இல்லாமல் தன்னுடைய தொழுகையை சூரா ஃபாத்திஹாவை ஓதினால் அவருடைய தொழுகை கூடாது. அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்கிறது. பெரும்பாலும் அறிஞர்கள் கூறுகிறார்கள், சூரா ஃபாத்திஹாவினுடைய ஒரு வசனமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கருதப்படுகிறது. நான் ரஹ்மான் ரஹீம் ஆகிய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாளர்களுக்குரிய இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமானவர்களே, எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது அல்லாஹ்வை புகழ்வதற்கு. உலமாக்கள் அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை விட ஆச்சரியமான வார்த்தை அல்லாஹ்வை புகழ்வதற்கு வேறு எந்த வார்த்தையும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னா அல்லாஹ்வை ஒரு மனிதன் முழுமையாக புகழ்ந்து விடுகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அவன் ஓதி முடித்த அடுத்த கணம் கண்ணியமானவர்களே, படைத்தவன் அல்லாஹ்வோடு நாம் பேச ஆரம்பித்து விட்டோம். அல்லாஹ் பதில் கூறுகிறான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மான் ரஹீம் ஆகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். ரஹ்மான் ரஹீம் இரண்டுக்கும் மகா பெரிய வேறுபாடு இருக்குது. ரஹ்மான் என்பதும் இரக்கம் உள்ளவன், ரஹீம் என்பதும் இரக்கம் உள்ளவன். ரஹ்மான் என்பது அது இரக்கத்தில் அதிகம் கண்ணியமானவர்களே, அது உலகத்தோடு தொடர்பான இரக்கம். முஸ்லிமாக இருக்கேனும், காஃபிராக இருக்கேனும், யஹூதியாக இருக்கேனும், நஸ்ரானியாக இருக்கேனும், அனைத்து மனிதர்களோடும் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். ரஹீம் என்பது கியாமத்துடைய நாளையில் தொடர்பாகக்கூடிய இரக்கம்.
முஸ்லிம்களோடு முஃமின்களோடு மாத்திரம் அல்லாஹ் இறக்க முடியவன். அர் ரஹ்மான் ரஹீம் என்று கூறி அடுத்த கணம் அல்லாஹ் பதில் கூறுவான், அஸ்னா அலைய அபிதி, என்னுடைய அடியான் என்னை புகழ் பாடிவிட்டான், என்னை போற்றிவிட்டான். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளுடைய அதிபதி அவன். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளுடைய அரசன் அவன். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் வசனத்துக்கு ஆழமான தஃசீர் இருக்குது. நான் இத மேலோட்டமாக கூட பேசுறதுக்கு இது அதற்குரிய இடமே இல்லை. மாலிகி யௌமித்தீன், சுப்ஹானல்லாஹ். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாள் ஆட்சி யாருக்குரியது? லில்லாஹில் வாஹிதில் கஹார், படைத்தவன் அல்லாஹ்வுக்குரியது. மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ் பதில் கூறுவான், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கௌரவப்படுத்தி விட்டான். வஃபவ்வப இலைய அப்தி, அவனுடைய அனைத்து காரியங்களையும் எனக்கு ஒப்படைத்து விட்டான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாம் வணங்குகிறோம், உன்னிடமே நாம் உதவி தேடுகிறோம். கனிமார்களே, அல்லாஹ் கூறுவான், ஹாதா லி அப்தி வ லி அப்தி மா ஸஅல், எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில் ஒரு உறவு ஏற்பட்டு விட்டது. என்னுடைய அடியான் எதை கேட்கிறானோ நிச்சயமாக அதை நான் அவனுக்கு வழங்குவேன். கனிமார்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல இருந்து இதுவரைக்கும் முழுமையாக ஒரு மனிதன் தொழுகையை அல்லாஹ்வை புகழ்ந்து விடுகிறான். அடுத்த கட்டம் அது அல்லாஹ்வுக்குரியதல்ல, மனிதர்களுக்குரியது. அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அவன் துஆ செய்ய ஆரம்பிக்கிறான், அல்லாஹ்வை பேசுகிறான். சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் 2 பகுதிகளாக வகைப்படுத்தியிருக்கிறேன். முதல் பகுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல இருந்து இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் வரைக்கும் அல்லாஹ்வை புகழ்வது. அடுத்த பகுதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது. அவன் துஆ செய்கிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நான் உன்னை புகழ்ந்து விட்டேன், எனக்கு நேரான வழியை காண்பித்து விடு. எவ்வாறான நேரான வழி என்றால், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எவர்களின் மீது நீ உபகாரம் செய்திருக்கிறாயோ அந்த நல்ல மக்களுடைய பாதை எனக்கு காட்டிவிடு. நபிமார்கள், ரசூல்மார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், கைரில் மக்தூபி அலைஹிம், எவர்களின் மீது உன்னுடைய சாபம் கோபம் இருக்குதோ அவர்களுடைய பாதையை எனக்கு காட்டினாங்க. யூதர்களுடைய பாதையை காட்டினாங்க. வலவாலின், எவர்கள் வழிகேட்டில் உலகத்தில் வாழ்கிறார்களோ நசராக்கள், அவர்களுடைய பாதை எங்களுக்கு காட்டி விடாதே, நேரான பாதையை உலகத்தில் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்து விடு. கனிமார்களே, இது மேலோட்டமான தர்ஜமா. கல்வில ஒவ்வொரு விடுத்தமும் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை பயன்படுத்தும் பொழுது இந்த உணர்வை எங்களுக்கு வரும். 2வது ஒரு பகுதி இருக்குது, இந்த சூரா ஃபாத்திஹாவை தொழுகையில நாங்க எப்படி பயன்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பிடுதங்களுக்கு பார்க்கலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசின விடயங்களை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக.